எனக்கு நேரமே சரியில்லை, எதிர்காலத்தை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, தசாபுக்திகளும் எனக்கு ஒன்றுமே சரியில்லை, பிறந்ததுலேருந்தே நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், எப்போ தான் நல்ல காலம் வரும்னே எனக்கு தெரியலன்னு நினைக்கிறவங்க, அப்படி புலம்பின்னு இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மந்திரங்கள் தவறாக சொல்கிறதுனால சிலருக்கு வாய் வராமல் போகும், பேச முடியாமல் போகும். அதே மாதிரி பிறவியிலேயே வாய் பிரச்சனை, அந்த தெத்து வாய் பிரச்சனை இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு எல்லாமல்ல சிவபெருமானை வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்திலே நீராடிட்டு அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய பேச்சாயி அம்மனுடைய கோவிலுக்கு சென்று அங்கே தரக்கூடிய கூழாங்கல்லை வாயிலே போட்டு இந்த மலையை கிரிவலம் வருவதன் மூலமாக தித்துவாய் பிரச்சனை, தெக்குவாய் பிரச்சனை அதெல்லாம் விலகி, அதே மாதிரி உடல் பருமனாக இருந்தால் அந்த உடல் தடிமன் அதெல்லாமே குறைஞ்சி அழகாக பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைக்கும் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் இந்த கோவிலுக்கு நம்பிக்கையோடு வராங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாம் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அந்த பொய் சொன்னதை நினச்சி நாம் வருத்தப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் வணங்கினோம்னா அந்த பொய்யால் எதிரிக்கு ஏற்பட்ட சில பாவங்கள், கஷ்டங்கள் அதெல்லாம் நாம் செய்த பாவங்களாகும். அதெல்லாம் விலகி நமக்கு அந்த தண்டனையிலிருந்து நாம் விடுபட்டு நமக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இந்த மாதிரி பல சக்தி வாய்ந்த கோவில், ரொம்ப ரொம்ப அதீதமான சக்தி வாய்ந்த கோவில், அருமையான கோவில் ஒன்று இருக்குதுங்க. அந்த கோவில், அந்த இறைவனுடைய பெயர் ஸ்ரீ கைலாசநாதர். அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர் ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். ஊரோட பேர் திடியன் மலை அப்படிங்கிற ஊர். திடியன் மலை மலையில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த திடியன் மலை அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து 33 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. உசிலம்பட்டியிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ராவணனை வென்று அதனால் ஏற்பட்ட அந்த தோஷத்தை விலக்கிக் கொள்வதற்கும் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கும் ஸ்ரீ ராமபிரான் மிகப்பெரிய அஸ்வமேத யாகத்தை நடத்துகிறாரு. அந்த அஸ்வமென்னா குதிரை. அந்த குதிரை எங்கெல்லாம் சென்று அந்த ஓய்வெடுத்ததோ அந்த இடத்திலெல்லாம் காசி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினார்கள். இப்படி தான் மன்னர்கள் சக்தி வாய்ந்த அந்த குதிரை இருந்த இடங்களெல்லாம் எழுப்பின கோவில்களில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான கோவில் இந்த கோவில். இந்த மலையை சுற்றி எல்லா தெய்வங்களும் இருப்பதாக ஐதீகம். இங்கே பார்த்திங்கன்னா மலையடி வாரத்தில் இந்த கோவில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ரம்மியமான சூழலில் அமைஞ்சிருக்குங்க. மலையை சுற்றி எல்லா தெய்வங்களும் இருக்கிறாங்க. அகத்தியர் புனித பயணம் மேற்கொண்ட பொழுது அகத்தியரும் பூஜிக்கப்பட்ட லிங்கம், பூஜிக்கப்பட்ட சிவபெருமான் இருக்கிறார். புஷ்பக விமானத்தில் இந்த கோவிலுடைய கருவறை சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. கிரிவலம் இருக்குதுங்க இந்த கோவிலில். அதனால் இந்த கோவில் தென் திருவண்ணாமலை அப்படின்னு இந்த கோவிலுக்கு சிறப்பு பெயர் உண்டு. இந்த கிரிவலம் வந்தாலே அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மன உளைச்சல் எல்லாம் தீர்ந்துடும். இந்த கோவிலுக்கு நீங்கள் அவசியம் போகணும். கிரிவலம் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி கிரிவலம் வர்றீங்களோ அது அப்படியே நிறைவேறும். அது உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. போய் வந்தவங்களும் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி இங்கே 14 சித்தர்களுடன் நந்தியின் மீது அமர்ந்த நிலையில் காட்சி கொடுக்குறார். அதனால தான் அதாவது வேத மந்திரங்கள் தவறாக உச்சரித்தவங்க, சரியாக படிப்பு வராதவங்க, வாய் திக்கி பேசுகிறவங்க அவங்கெல்லாம் இங்கே இந்த ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்கினா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருதுங்க. அதே மாதிரி நெய் கொட்டா மரம் அப்படின்னு ஒரு மரம். இது 27 நட்சத்திரங்களுக்கும் இந்த மரம் பொதுவானது. இந்த மரத்தின் கீழே தான் அதாவது மணலை பரப்பி அதன் மேலே நாம் தியானம் செய்தோம்னா வலது மோதிர விரலால் நம்ம எழுதி மெல்லிய துணியின் மீது அமர்ந்து நாம் தியானம் செய்தோம்னா
எல்லா நன்மைகளும் நமக்கு வந்து நடக்குது. கர்ம வினைகள் எல்லாமே விலகுதுங்க. அதனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க. இன்றைக்கி பிரதோஷமாகவும் இருக்குது. அதனால் இன்றைய தினம் எல்லாமல்ல சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வணங்குறது நல்லதுங்க. அதனால் உசிலம்பட்டியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திடியன் மலை என்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கைலாசநாதரையும் ஸ்ரீ பெரியநாயகி அம்மனையும் சென்று தரிசனம் செய்வோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அற்புத நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.